ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பு, மீன் வறுவல் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். பாருங்க, மீன் குழம்பு வைக்க போகிறேன். இன்றைக்கி தேவையான பொருள் பாருங்கள். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு வெங்காயம், 2 தக்காளி, பூண்டு, இஞ்சி இது மொத்தமாக அரைச்சி வச்சுருக்கேன். இதில் பச்சை மிளகாய், கருவேப்பிலை இருக்குது. இங்கே பாருங்கள், மீன் இது வந்து ஸ்லேப் மீன். தோலை உரிச்சிட்டு வாங்கிட்டு வந்து செய்யணும். செம்மையாக இருக்கும் மீன். குழம்பு வச்சு காட்டுறேன் பாருங்கள். வாங்க அடுப்பத்தை வச்சுக்கலாம். இன்றைக்கி அடுப்பத்தை வச்சிடலாம். அடுப்பத்தை வச்சாச்சு. கடாய் காயிட்டும். கடாய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டும். கடாய் காஞ்சிடுச்சு. வெந்தயம் போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு வெந்தயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். கடுகு போட்டுடலாம். கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம். நான் எப்போதுமே மிளகு போடுவேன் மீன் குழம்புக்கு. மிளகு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வெங்காயத்தை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிட்டோம் வெங்காயம். பாருங்கள், நல்லா வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. தக்காளி போட்டுக்கலாம். அதை கூட அரைச்சி வச்சுட்டையும் போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் எல்லாமே இருக்குது. பூண்டு, இஞ்சி, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன். இது ஏன் அரைச்சி சேர்க்குறதுனா குழம்பு திக்னஸ் கொடுக்கும். 4-5 பேர் சாப்பிடணுன்னா இந்த மாதிரி அரைச்சி போட்டால் குழம்பு திக்காக நல்லா அழகாக இருக்கும். தக்காளி வேகட்டும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதான் குழம்பு திக்காக இருக்கும். தண்ணியாட்டம் இல்லாமல் நீங்கள் எப்படி வச்சாலும் தண்ணியாட்டம் இருக்கும்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு குழம்பு திக்கு கிடைக்கும். டேஸ்டாகவும் இருக்கும். பாருங்க, நான் காமிச்ச மீனுக்கு இவ்வளோ புளி போட்டால் போதும். புளி அதிகமாகவும் போகக்கூடாது, கம்மியாகவும் போகக்கூடாது. குழம்பு நல்லா இருக்காது. திட்டமாக வச்சுக்கணும். வச்சு பாருங்க, நல்லா மசாலாலாம் நல்லா இப்படி வந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா அந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. பாருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி வைக்கும் போதே தெரியும். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் 4 கரண்டி போடுவேன். உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் போட்டிருக்கேன், கொஞ்சம் போட்டுக்கிறேன். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, குழம்பு இப்போ எவ்வளோ திக்காக இருக்குன்னு. கொதிச்ச உடனே மீன் போடும்போது காட்டுறோம் பாருங்க. இது வந்து ஸ்லேப் மீன். கொதிச்சு வந்துருச்சு. பாருங்க எவ்வளோ திக்காக இருக்குன்னு. மீன் போட்டுடலாம். மீன் தலை பாருங்க, செம்ம டேஸ்டாக இருக்கும் சாப்பிடும்போது. அதை கூட கவலை மீன் போடுறேன்.
மீன் போட்டாச்சு. கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். பாருங்க, மீன் குழம்பு நல்லா மீன் தோலை உரிச்சிட்டா எந்த சேர்வடை எதுவுமே வராது, நல்லா இருக்கும். நீங்க வாங்கி இந்த மீனை செஞ்சு பாருங்க. பொரிச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் மீன். நான் தோசைக்குள்ளலாம் எப்போதுமே பொரிக்க மாட்டேன். நான் எண்ணெய் ஊற்றி கடாயிலே பொரிச்சு எடுத்துருவேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க.